நெக்ஸ்ட்டு கவிதை பற்றிய சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ரைட்டா? எக்ஸ்பிளனேஷன் அபவுட் போயட்ரி. ரைட்டா? கவிதை என்றால் என்ன அப்படின்னா, கவிதை என்பது ஒரு சிறப்பான மொழி கலை. மொழியில் கலைநயத்தை உண்டாக்கி எழுத வேண்டியது தான் கவிதை. ரைட்டா? இது சொற்களின் மூலம் உணர்வுகளையும் கற்பனைகளையும் அனுபவங்களையும் வெளிப்படுத்துகிறது. ரைட்டு தானே? சொற்கள் மூலமாக கவிதையில் உணர்வுகள். ரைட்டா? அதுக்கடுத்து கற்பனைகள், அந்த கவிஞனின் கற்பனைகள் மற்றும் அவனோட அனுபவங்கள், அவன் கண்ட அனுபவங்களை இவை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். எப்படி வெளிப்படுத்துகிறது? அந்த அவர் எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜில், அதாவது உரைநடையில் வெளிப்படுத்துகிறது. ரைட்டா? அடுத்து கவிதைக்குள் மொழியும் உலகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கின்றன. அந்த கவிதையில் மொழி முக்கியத்துவமான ஒன்று. அண்டு உலகம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தானே அவன் விளக்கி எழுதுகிறான். ஒவ்வொன்றும் ஒரு பொருள், அதோட வச்சு தான் விளக்கி. அதாவது கவிதையில் என்னது? மொழி மற்றும் உலகம் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கின்றன. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கவிஞன் தனது சொற்களால் ஒரு புதிய உலகை உருவாக்குறான். கவிஞன் என்ன பண்ணுறான்? இது ரெண்டையும் சேர்த்து மொழி மற்றும் இந்த உலகை இணைத்து ஒரு புதிய ஒரு உலகை உண்டாக்குகிறான். புதிய ஒரு வடிவம் தருகிறான். ஒரு நியூ பார்ன் சைல்டுன்னு சொல்கிறாங்களே, புதிதாக ஒரு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா? நியூ பார்ன் சைல்டு மாதிரி கவிதை ஒரு சிறந்த ஒரு புதிதாக பிறந்த ஒரு குழந்தையாக வடிவெடுக்கிறது. ரைட்டா? அப்போ கவிஞனானவன் தனது சொற்களால் ஒரு புதிய உலகை உருவாக்குகிறான். ரைட்டா? அப்போது கவிதையின் சிறப்புகள் என்னது? உணர்வுகளின் வெளிப்பாடு. அது உணர்வுகளின் வெளிப்பாடு தானே, அந்த கவிஞனின் உணர்வுகளின் வெளிப்பாடு. கவிதை மனித உணர்வுகளை நேரடியாக தொடும் சக்தி கொண்டது. ரைட்டு தானே? இப்போ நீ கவிதையை படிக்கும்போது உன்னோட உணர்வுகளை நேரடியாக டச் பண்ணும். ரைட்டா? இப்போ நான் லிசா பற்றி ஒரு பர்த்டேக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பிட்டேன்னா அது உணர்வுகளை நேரடியாக அது தொடும். ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் 3 சொல்லழகு. சொற்களின் ஓசை, யாப்பு, அணிகள் கவிதைக்கு அழகூட்டுகின்றன. இந்த ஒரு கவிதைக்கு அழகூட்டுவது என்னவென்றால் சொல் அழகு. நான் எப்படி அந்த சொல்லை அமைச்சிருக்கேன் அது ஒன்று. சொற்களின் ஓசை, அதில் என்ன மாதிரி நான் படிக்கும்போது நான் அமைச்ச கவிதையை படிக்கும்போது என்ன மாதிரி ஸ்லாங்கு சவுண்டு என்ன மாதிரி வருகிறது. அதுக்கடுத்து யாப்புன்றது அதனோட இலக்கியம்னு நினைக்கிறேன். யாப்பு அண்ட் அணிகள், எந்த அணி தொடர்புகள் நான் வச்சுருக்கேன், எப்படி அமைச்சிருக்கேன், எந்த அணிகளில் அமைச்சிருக்கேன். அடுத்து அணிகள், இந்த இது 3மே கவிதைக்கு அழகூட்டுகின்றன. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கற்பனை உலகம். அது கவிதைனாலே கற்பனை உலகம் தான். கவிஞன் தனது கற்பனையால் புதிய படைப்புகளை உருவாக்குகிறான். ரைட்டா? அவன் கற்பனையில் தான் அந்த படைப்பே வருகிறது. ரைட்டா? இப்போ ராஜேந்திரனை பற்றி நம்ம பார்க்கலாம். ராஜேந்திரன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அப்போ அவர் யாருன்னு பார்ப்போம். ராஜேந்திரன் யாருன்றது இந்திரன்றது அவரோட பேர். ஒரு பல்துறை கலைஞர். அப்போனா பல்துறைனா அவர் ஒரு கலைஞர். அவர் பல துறைகளில் கலைஞராக இருந்தார். ரைட்டா? கவிதை மீது மொழிபெயர்ப்பாளர், ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷைக்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய நபர். அவர் கவிஞராக இருந்தார். 2 அதுதான் பல்துறை கலைஞர்னு சொல்லிட்டான்ல, மொழிபெயர்ப்பாளர். அப்போ ஒரு பாஷையில் உள்ள கவிதையை இன்னொரு பாஷையில் மொழிபெயர்ப்பு செய்வார். ரைட்டா? அடுத்து ஒரு ஓவியர். அவர் படம் வரைதலின் திறமைசாலி மற்றும் கலை விமர்சகர். கலையை பற்றி அவர் விமர்சனம் செய்யும் நபராகவும் இருந்தார். அவர் ஒரியா மொழி கவிஞர், அதாவது ஒரியா மொழியை சேர்ந்த ஒரு கவிஞர். மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூக்கப் போயிருக்கலாம் எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ரைட்டா? இந்த பறவைகள் ஒருவேளை தூக்கப் போயிருக்கலாம் அப்படிங்கிறான். தூங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். தூக்கப் போயிருக்கலாம் என்று சொல்கிறார். இந்த கவிதை எழுதுனது யார்? ஒரியாவில் உள்ள ஒரிஷா பாஷையில் சேர்ந்த ஒரு கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் என்றவர் எழுதியிருக்கிறார். அதை இவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். ஏன்னா இந்த ராஜேந்திரன் என்பவர் மொழிபெயர்ப்பு செய்யும் நபராகவும் இருந்தார். அந்த கவிதையை ஒடியா மொழியில் படிச்சுட்டு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். எப்போ? 2011. அதனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சு? சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அந்த மொழிபெயர்ப்பு செய்ததுனால அந்த விருதை பெற்றார். அப்போ முக்கியமான கவிதைகள் என்னென்னு பார்ப்போமா? மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட முக்கிய கவிதைகள். வேறு பாஷையில் எழுதியிருப்பாங்க, அதை நம்மளோட பாஷையில் மொழிபெயர்ப்பு செய்த முக்கிய கவிதைகள். அதை முக்கிய கவிதை இதை கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. வால்ட் விட்மனோட முக்கியமான கவிதை ஆங்கிலத்தில் இருந்தது. அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? சங்கர் ஜெயராமன். அவர் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? சங்கர் ஜெயராமன். வால்ட் விட்மனோட கவிதைகள். அவர் அமெரிக்கன் நினைக்கிறேன். ஏன்னா இவர் மொழிபெயர்ப்பு செய்த ஆங்கிலத்திலும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் சங்கர் ஜெயராமன். அப்போ மல்லேர்மே என்பவர் ஃப்ரெஞ்சோட ஆசிரியர்.
கவிதை ஆசிரியர். அவர் எழுதின அந்த பிரெஞ்சு பாஷையில் உள்ள கவிதையை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. யாரால்? வே ஸ்ரீராமால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அப்போ பாப்லே நெருடா இவர் இங்கிலீஷ்கார். இவர் எழுதின கவிதை ஆங்கிலத்தில் இருந்தது. இதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. யாரால்? ரா வெங்கடாச்சலபதி. ரைட்டா? இவரெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. ரைட். நெக்ஸ்ட்டு கவிதையின் இலக்கணம். அப்போ கவிதையின் இலக்கணம் என்பது என்னென்னு பார்ப்போம். கவிதை என்பதை எதை பற்றி எழுத வேண்டும். ரைட்டா? இலக்கணம் என்னென்ன, எதை பற்றி நீ எழுதணும் தெரிஞ்சிருக்கணும், எப்படி அமைய வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்கணும் என்பது இந்த ரெண்டையுமே பற்றி சிவத்தம்பி என்பது என்ற ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா தனது தமிழின் கவிதையில், அவர் தமிழ் எழுதின கவிதையில் நூலில் விரிவாக விளக்குகிறார். நல்லா பார்த்துங்க. கவிதையின் இலக்கணம் மற்றும் கவிதை எதை பற்றி எழுத வேண்டும், கவிதை எதை வச்சு எழுதணும், எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த சிவத்தம்பி என்பவர் தன்னோட தமிழின் கவிதைவியல் என்ற ஒரு நூலில் விளக்கியிருக்கிறார், விரிவாக விளக்கியிருக்கிறார். அப்போ கவிதை என்பது காலத்துக்கு காலம் மாறும் ஒரு கலை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் கற்பனை கற்றபின் அப்படின்றாப்புல இது என்னன்னு பார்ப்போம். அப்போ பாரதியின் வசன கவிதைகளில், பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒரு புலவர், அவரோட வசன கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த ஒன்றை வகுப்பில் படித்து காட்டுங்கள். அவர் சொல்கிறார். ரைட்டா? இதில் உங்கள் பாடப்புத்தகத்தில் கேட்க மாட்டாங்க. இது தமிழ் கவிஞர்களின் கவிதை கருத்துக்களை தொகுத்து ஒப்பீடு செய்யுங்கள். அது விடுங்க. அப்போ முடிவுரை. கவிதை என்பது சொற்களால் ஆன ஒரு மாய உலகம். ரைட், ஓகே. அது வாசகரை மெய்மறைக்க செய்யும் சக்தி கொண்டது. ரைட்டு. கவிஞனால் சொல்லாடல்களே கவிதையின் உயிர். அதோட சரி, ஓகே. இது முடிஞ்சு. அப்போ கவிதை மொழிக்குள் இது உண்மை. கவிதை மொழிக்குள் உலகையும் உழவுக்குள் மொழியையும் நுழைக்கும் ஒரு படைப்பு. ரைட்டா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவிதை மொழிக்குள் உலகையும், அப்போ உலகுக்குள் மொழியையும் நுழைக்கும் ஒரு படைப்பு. கவிதையானது என்னது? மொழிக்குள்ள உலகையும் உலகுக்குள்ள மொழியையும், ரைட்டா, ரிவர்ஸ் பண்ணி நுழைக்கும் ஒரு படைப்பு. ரைட்டா? இது ஒரு முக்கியமானது, பார்த்துக்கோங்க.